வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம வே. இறையன்பு அவர்கள் எழுதிய சிம்மாசன சீக்ரெட் என்ற நூலிலிருந்து பண்பு 5 முடியும் வரை காத்திரு என்ற கட்டுரையினுடைய சுருக்கத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எதற்காக முடியும் வரை காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க தான் என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அந்த செயல் முடியக்கூடிய காலம் வரையில் யார்கிட்டையுமே தெரிவிக்கக்கூடாது. அப்போது தலைமை பொறுப்பை அடைய விரும்பக்கூடியவங்க எடுத்த காரியம் முடிகிற வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க. சில நேரங்களில் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. மௌனமாக அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த அளவு கச்சிதமாக அந்த வேலை நடக்கிற வரைக்கும் அவங்க செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. வெற்றிகரமாக அதை முடிச்சதுக்கப்புறம் தான் மற்றவங்க கிட்ட அதை காட்டுவாங்க. அப்போ பணி நடக்கிறப்போ அடுத்தவங்களுக்கு காமிக்கிறதோ அல்லது பாதியில் அதை பற்றி சொல்கிறதோ எதுவுமே இருக்காது. சில திரைப்பட இயக்குனர்கள் பார்த்திங்கன்னா படம் முடிகிற வரைக்கும் கதையை பற்றி வெளியே சொல்ல மாட்டாங்க. முழு கதையுமே அவங்க கூட வேலை பார்க்குறவங்களுக்கே தெரியாமல் ரகசியமாக தான் எடுப்பாங்க. படம் வெளியே வந்தால் அது மாதிரி ஒரு திரைக்கதையோ காட்சி அமைப்போ யாருமே எதிர்பார்க்க முடியாது. ரசிக பெருமக்கள் அப்படியே வியப்பில் மூழ்குவாங்க. சில நேரங்களில் வியப்பு தான் வெற்றிக்கும் வழிவகுத்து விடும். ஆக நாம் ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அந்த செயல் முடியக்கூடிய அந்த காலம் வரைக்கும் அதை யாரிடத்துலையுமே வெளிப்படுத்தக்கூடாது. அப்படி யார் வெளிப்படுத்தாமல் காரியம் சாதிக்கிறார்களோ அவங்க தான் தலைமை பொறுப்பில் இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இதில் சொல்கிறாங்க. அது வரைக்கும் நாம் அமைதி காத்திருக்கணும். தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க ஒரு திட்ட செயலாக்கத்தை ரகசியமாக வச்சுக்குவாங்க. அவங்க நகர்த்தக்கூடிய அந்த காய்களை பற்றி நுணுக்கங்கள் மற்றவங்களுக்கு தெரியாது. சில நேரங்களில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் மற்றவர்களுக்கு ஏற்படும். ஆனால் அவங்க தாங்கள் எதிர்பார்த்தபடி நிகழ்வுகள் நடக்குதா அப்படின்னு கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதில் உதாரணமாக கிக்ஸாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துப்பறியும் படங்கள் இயக்கக்கூடிய ஒரு இயக்குனரை பற்றி குறிப்பிடுறாங்க. அவர் முதல்லையே என்ன பண்ணிடுவார்னா படத்தை காட்சி விடாமல் தன்னுடைய மனசுலேயே எடுத்து முடிச்சிருவார். அதுக்கு பிறகு தான் படப்பிடிப்பே நடக்கும். காட்சி அமைப்புகள் படப்பிடிப்பு குழுவினருக்கு குழப்பத்தை ஏற்படுத்துமா. எந்த காட்சி எதற்கு என்று புரியாமல் அவங்க அப்படியே மண்டையை பிச்சுக்குவாங்க. சில நேரங்களில் தயாரிப்பாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த டைரக்டர்கிட்ட போய் இயக்குனர்கிட்ட போய் இந்த மாதிரி காட்சி வைங்கன்னு சொல்லும்போது அவர் அப்படி வைக்கிற மாதிரி பண்ணுவார். ஆனால் அந்த கேமராவில் படச்சூழலே இருக்காது. படம் முடிஞ்சு வர்றப்போ தயாரிப்பாளரே அப்படியே அதிர்ச்சிச்சு போயிடுவாங்க. அப்படி ஒரு அழகுணர்ச்சியோட அந்த படம் இருக்கும். அதில் அவங்க சேர்க்க சொன்ன அந்த காட்சி சேர்க்கப்பட்டிருந்தா அது நல்லா இருக்காது அப்படிங்கிறத அவங்க உணர்ந்துக்குவாங்க. அப்போது தன்னுடைய கச்சிதமான செயல் திட்டத்தால் இன்றைக்கும் தலை சிறந்த இயக்குநர்கள் ஒருவராக அந்த ஹிக்ஸாக் அப்படிங்கிற அந்த இயக்குனர் இருக்கிறார். அப்போது உயர்ந்த செயல் ஒன்றை செய்யணும் அப்படின்னா அதுக்கு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிறதுங்கிறது கடினமான செயல் தான். சரியாக திட்டமிடல், அயராமல் உழைக்கணும், தீவிரமாக கண்காணிக்கணும், நேர மேலாண்மை சரியாக வைக்கணும், தரத்தை கவனிக்கணும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும். முன்கூட்டியே பெருமை அடிச்சுக்கிட்டு சொல்லக்கூடியவங்க இலக்கை அடையவே மாட்டாங்க. அவங்களுடைய படைப்பு முன்னாடியே நம்ம சொல்லிட்டேன்னு வைங்களேன், வேற ஒருத்தங்க அதை திருடிக்கிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா தான் அதை செஞ்சதாக காட்டிக்குவாங்க. அதனால தான் நாம் செய்யக்கூடிய சில செயல்பாடுகளை மற்றவர்கள் மத்தியில் தெரிவிக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறாங்க. அதற்கடுத்தது டாடா மாசாமுனே அப்படிங்கிற ஒரு அரசரை பற்றியும் அவரிடத்துல வந்த ஒரு தன்யூ அப்படிங்கிற ஓவியரை பற்றியும் ஒரு செய்தி. அந்த டாடா மாசாமுனே அப்படிங்கிறவர் தன்னுடைய அரண்மனையில் 2 தங்கச் சீலைகள் அந்த அழகுபடுத்தக்கூடிய பணிக்காக தன்யூங்கிற ஓவியரை கூப்பிட்றாரு. அதை பார்த்த அந்த தன்யூங்கிற ஓவியர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கருப்பு வெள்ளை கோடுகள் மூலமாக அதை அழகாக்க முடியும்னு மதிப்பிடுறார் அந்த தங்க திரைச்சீலைகளை. வீட்டுக்கு போய் அது சம்மந்தமாக யோசிக்கிறாரு. அடுத்த நாள் நிறைய மையோட வர்றாரு. அப்புறம் இந்த லாடம் இருக்கும் இல்லையா, அந்த குதிரை மாடு இதுக்கெல்லாம் காலில் லாடம் அடிச்சிருப்பாங்க. அந்த லாடம் ஒன்றை கொண்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த திரைச்சீலையில் அந்த மையை வச்சு அவர் என்னமோ பண்ணுறார். அதை பார்த்துட்டு இருக்கிற அந்த மாசாமுனி என்ன பண்ணுறாருன்னா எவ்வளோ அருவருப்பாக இருக்குது அப்படின்ட்டு போயிட்டார். உடனே தன்யூவுக்கு அவருடைய கோபமான மனநிலை தெரிஞ்சிருச்சு. உடனே தன்யூ சொல்கிறாரு, நான் வேலை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவர் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு இழுக்கிறாரு. அந்த குதிரை லாடத்தினுடைய உருவங்கள் அப்படியே நண்டுகளை போல உருவம் கொண்டன. பெரிய கோடுகள் கோரை மாதிரி இருக்குது.
பிறகு அவர் மற்றொரு திரைச்சீலை மீது மைய தெளிக்கிறாரு. இந்த மாதிரி அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டமாக தூக்கணாங்குருவிகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. பறவைகள் பறப்பது மாதிரியெல்லாம் ஓவியம் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த திரைச்சீலையை காட்டுறாங்க. அந்த ஓவியத்தை பார்த்த மாசாமுனி அப்படியே மகிழ்ச்சி பெருக்கள சந்தோஷப்படுறார். ஓவியரை கட்டி தழுவுறார். அப்போ இதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒருத்தர் ஒரு வேலையை செய்கிறப்போ அது மற்றவங்க பார்த்தாங்கன்னு வைங்களேன், அவங்க மதிப்பிட ஆரம்பிக்கும்போது நமக்கும் சரியாக செய்ய வராது. அது வரைக்கும் அதை யாருக்கும் காட்டக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதற்கப்புறம் இவர் இறையன்பவர்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு. எனக்கு மூத்த அதிகாரி ஒருவர் நண்பராக இருந்தார். அவர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய பணிகளை பற்றிய புகைப்படங்கள் அனுப்புகிறப்போ என்ன சொல்லுவார்னா, எக்காரணம் கொண்டும் முடிவுறாத பணிகள், நான் முடிக்காத அந்த பணிகளினுடைய படங்களை அனுப்பிடாதீங்க. முடியாத கட்டடங்களுடைய படங்களையோ கட்டி முடிக்கப்படாத பாலத்தினுடைய படத்தையோ அனுப்பாதீங்க. அது அது வந்து சமைத்து முடிக்கப்படாத உணவை பரிமாறுவது மாதிரி மோசமான மதிப்பீட்டை ஏற்படுத்திவிடும்னு சொல்லுவார். அதே மாதிரி ஒரு மேடை வடிவமைக்கும் போது கூட அது எந்த வடிவமைப்பில் வரப்போகிறது அப்படிங்கிற ரகசியமாக வைத்திருப்பார். விழா தொடங்கும் போது திரைச்சீலை விளக்கப்பட்டதும் பிரம்மாண்டமான மேடையை பார்த்து பார்வையாளர்கள் அப்படியே வியந்து போவாங்க. அதற்கு பிறகு அவங்க அந்த வியப்புலேருந்து வர்றதுக்குள்ளேயே விழா முடிஞ்சிடும். அப்போ இதெல்லாம் நம்ம கவனித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் இவருக்கு தெரிந்த ஒரு பேச்சாளரை பற்றி சொல்கிறார். ஒரு குறிப்பிட்ட செய்தியை பற்றி மேடையில் பேசணும் அப்படின்னா அது குறித்து ஒரு வாரம் என்ன பண்ணுவாராம், அவர் பார்க்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட எல்லாம் அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். அப்படி அவர் அந்த கருத்துக்களை பகிரும்போது அவங்க அவங்க அவருடைய பேச்சை கேட்குறவங்களுடைய முகத்தை பார்ப்பார். அந்த முகத்தை கேட்டுட்டு அந்த முகத்தை பார்த்துட்டு அவங்களுடைய அந்த நடவடிக்கை எப்படி இருக்குது அதுக்கு தகுந்தாற் போல் அவர் வந்து பேச ஆரம்பிப்பார். அவருடைய பேச்சு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த அரங்கமே அதிர்ந்து போய் ஆர்ப்பரிக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய பேச்சு எடுபடுதா இல்லையாங்கிறத மற்றவர்கள் முன்னாடி ஒரு சோதனை ஓட்ட மாதிரி பேசி காட்டுவார். அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து தான் அடுத்து மேடையில் பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தலைமை பதவியில் இருக்கக்கூடியவங்க குறிக்கோளோட பேசுவாங்க. அதுவும் குறிப்பாக தலைவர்கள் எல்லாம் அவங்க கையில் குறிப்புகள் வச்சுக்க மாட்டாங்க. அதுக்காக அவங்க நிறைய மெனக்கிடுவாங்க. அது யாருக்கு தெரியாமல் ரகசியமாக வைக்கப்படும். பல ஆண்டுகள் உழைத்த உழைப்பினுடைய பின்னணியில் எழுப்பப்பட்ட கோபுரமாக அவர்களுடைய கடைசி நேர முயற்சிகள் வந்து அவங்கள நல்லபடியாக உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தலைமைக்கு வந்து தங்களை தகுதிப்படுத்த விரும்புகிறவங்க அடுத்த நிலையில் இருப்பவங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அடிக்கொரு தடவை குறுக்கு விசாரணை செய்ய மாட்டாங்க. வேலை செஞ்சு முடிச்சிட்டியா, இன்னும் எத்தனை நாள் ஆகும் அப்படிலாம் கேட்கக்கூடாது. நாம் அதற்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி கொடுத்துருப்போம். இந்த நாளுக்குள்ளே முடிச்சிருங்க அப்படின்னு ஒருத்தருங்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சா அந்த வேலை முடியக்கூடிய நேரம் வரை நாம் யார்கிட்ட பொறுப்பை ஒப்படைத்தோமோ அவரிடத்துல எந்த ஒரு கேள்வியுமே கேட்கக்கூடாது. அப்போது முடிகிற வரை காத்திருப்பது மட்டுமல்லாமல் பணி முடிகிற வரைக்கும் ஏற்படக்கூடிய நாம் அமைதியாக இருக்கணும் அதையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க நொந்து போகும்போது என்ன ஆகும்னா அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே பலவீனமாயிருவாங்க. அப்போது ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க எப்படி இருக்குன்னா, எதற்கும் பயப்படாதவங்களா, புலம்பாதவங்களா, எதற்கும் அலட்டி கொள்ளாதவங்களா, அப்படிப்பட்டவங்களாகத்தான் இருக்கணும். சொந்த வாழ்க்கையில் கம்பீரமாக நடந்துக்கிறவங்க அவங்க விரும்புவாங்க. அப்போ உணர்ச்சி மேலாண்மை குறைவாக இருக்கிறவங்க தற்காலிக வெற்றி தான் பெற முடியும். ஆனால் அவங்ககிட்டருந்து ஒற்றி எடுத்து பற்றி கொள்ள தலைமை பண்புகள் எதுவும் உதாரணமாக இருக்க முடியாது. வெட்டினதுக்கப்புறம் போராடுறவனை விட அனைத்தும் இழந்த பிறகும் எதிர்த்து நிற்பவனையே வரலாறு வாழ்த்துது. அவனுடைய வாழ்க்கையே பாடங்களாக சொல்லித்தரப்படுகிறது. அப்போது மகத்தான ஒரு செயலை நாம் மனசுலேயே உருவாக்கிக்கணும். அதுக்கப்புறம் நாம் அங்குலமாக ஒவ்வொரு அடியும் விழிப்புணர்வோடு எடுத்து வைக்கணும். அது எதிர்பார்த்த மாதிரி நடக்கிற வரைக்கும் மூச்சு விடாமல் பாதுகாத்து அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த செயலை மற்றவங்களுக்கு காட்டணும். இதுதான் வந்து தலைமை பண்புக்கு இலக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் துணிவோடவும் போராடணும். ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி சாமர்த்தியமாக நாம் வந்து எதிர்கொள்வது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சாதிக்க முடியும். அப்போது இந்த கட்டுரை மூலமாக இறையன்பவர்கள் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு செயலை செய்து முடிக்கக்கூடிய அந்த காலகட்டம் வரையில் யாருக்கிட்டையும் தெரிவிக்கக்கூடாது. முன்னாடியே தெரிவிச்சிட்டோம்னா அந்த செயல் தடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை வேறு யாராவது பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இடையிடையில் நம்ம யார்கிட்டையாவது ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிருந்தோம்னா அந்த நேரம் வரக்கூடிய காலம் வரைக்கும் அவங்ககிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. எப்போவுமே பலவீனம் அடையக்கூடாது. அப்போ இதெல்லாம் இருந்தால் தான் நாம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவராக உருவெடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த கட்டுரை மூலமாக இறையன்பவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில்
சந்திக்கலாம். நன்றி.